ரொம்பவே ஆயிலியான பாடி ஸ்கின்னால உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கா? இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்காக தான். வெல்கம் டு எபிசோட் 2 ஆஃப் பாடி கேர் வித் நிவி. நார்மலாகவே உங்களுக்கு ஆயில் வந்து ரொம்ப பாடியில் வந்து செக்ரேட் ஆகும்போது நீங்கள் என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், அதே மாதிரி சாலிசிலிக் ஆசிட் வந்து ஆயில் ப்ரொடக்ஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் தான் நீங்கள் மெயினாக சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாடி வாஷில் பார்த்தீங்க அப்படின்னா பி பாடி வைஸோட சாலிசிலிக் ஆசிட் பாடி வாஷ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். செகண்ட், ஸ்க்ரப்பிங்க்கு டவ்வோட பாடி பாலிஷ் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஆயில் இல்லாமல் உங்களோட பாடியில் நல்ல ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன் கொடுக்கும். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஹேபிட்டோட பாடி உப்தன்ஸ். இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ரொம்ப மைல்டான எக்ஸ்ஃபோலியேஷன், பட் ஆனால் அதே டைமில் உங்களுக்கு எக்ஸஸான ஆயிலையும் ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வேணுன்ற மாய்ஸ்சரையும் கொடுக்குது பாடிக்கு. தேர்ட், மாய்ஸ்சரைசரில் தான் மெயினாக நீங்கள் ஆயில் ஃப்ரீ வெர்ஷன் பார்க்கணும். அதுக்கு பயோட்டிக்கோட உப்பன் அண்ட் கொலாஜன் ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். மெயினாக நீங்கள் எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆயிலியாக ஆகி அது வந்து ஆக்னியாக மாறாமல் பார்க்கணும். பிகாஸ் அந்த ஆக்னி வந்து அடுத்த தலைவலி. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சிட்டிவ் ஸ்கின் பற்றி தான். ஸ்டே டியூன். பை.